ரொம்ப ரொம்ப சத்தான ரொம்ப டேஸ்டான அவல் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் சிகப்பரிசியோட அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவலை விட சிவப்பு அவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இது வந்து கனமான அவல் எடுத்திருக்கேன் இந்த அவல் புட்டுக்கு. அந்த அவல் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வறுத்துக்கிறோம் நம்ம. அதாவது வாசனை வரணும், கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்படியே ரோஸ்ட் ஆகிருக்கணும், அவ்வளோதான். இதை வந்து நல்லா வறுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஜல்லடியில் போட்டு சளிச்சு எடுத்துக்குங்க. நல்லா உங்களுக்கு புடைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த உமிலாம் கூட புடைச்சி எடுத்துக்கலாம். புடைச்சி எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் நீங்கள் செய்யணும். ஏன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு வாயில் அது வந்து படும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்கும் ஒத்துக்காது அந்த உமிலாம். அதனால் நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து ரவை பதத்தில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி குறப்பாக இதுமாரி பொடி பண்ணி எடுத்துக்கணும், ரொம்ப நைஸாலாம் பொடி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தேவையான அளவு வார்ம் வாட்டர் வெதன்னு தண்ணி இல்லை வெறும் பச்சை தண்ணி, அது வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே வந்து பசைஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் கையால் பிடிப்படணும் அந்த பதத்துக்கு நீங்கள் பசைஞ்சு வச்சுருங்க. பசைஞ்சு மூடி வச்சுருங்க, ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு மறுபடியும் வந்து தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து மறுபடியும் பசஞ்சு வச்சுக்கலாம். இதை வந்து நான் ஒரு இட்லி துணியில் வந்து வேக வச்சேன். நீங்கள் வந்து புட்டு மேக்கர் இருந்தால் அதில் கூட வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திரட்டி பார்த்தீங்க அப்படின்னா திரளும், சீக்கிரத்தில் வெந்துடும். இது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும் சீக்கிரமாக. ஏன்னா அவள்னால சீக்கிரமாக வெந்துடும் இது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து திருவண தேங்காய் நிறையா போட்டிங்கன்னா நல்லது. இது பச்சை தேங்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லாட்டி வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டானதாக இருக்கும். இதோட நீங்கள் வேர்க்கடலை கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. இல்லாட்டி நீங்கள் முந்திரி கூட வறுத்து போட்டு சேர்த்துக்கலாம். அதோட ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.